தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் தற்போது அதிதிகள் பக்கத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். வழக்கமாக அதிதிகள் பக்கம் பகுதியில் சாதித்த நபர்கள், சாதித்த பெண்மணிகளை அழைத்து நாங்கள் நேர்காணல் காண்பதுண்டு. அதுபோல் இன்றும் ஒரு பெண்மணியை நாங்கள் நேர்காணல் காணவிருக்கிறோம். பொதுவாக தற்காலத்தில் இந்த தொழில் முனைவோர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது. அப்படியாகவே அதுவும் தற்காலத்தில் இருக்கிற ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, பெண் தொழில் முனைவோர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக காணப்படுவது ஒரு நல்ல விடயமாக இந்த காலத்தில் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்று சந்திக்கவிருக்கும் ஒரு பெண்மணியும் சாதித்த பெண்மணி வரிசையில் புதிதாக ஒரு பெண் தொழில் முனைவோர் ஒருவரை தான் சந்திக்கவிருக்கின்றோம். வணக்கம் ஷாஸ்னி மொஹிதீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நீங்களே எங்கள் நேயர்களுக்காக. ஆமாம், என் நேம் ஷாஸ்னி மொஹிதீன், கேண்டிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ப்ரொஃபஷனலாக ஒரு கேக் ஆர்டிஸ்ட் அண்ட் அதோட ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர் அண்ட் எனக்கு ஒரு அகாடமி ஒண்டிக்கு ரைட் வே ஸ்கேல் அப் அகாடமின்னு ஐ ஆம் த டிரெக்டர் அண்ட் த ஃபவுண்டர் அண்ட் அதோட ஐ ஆம் அ இன்ஃப்ளூயன்சர் அண்ட் த பப்ளிக் ஸ்பீக்கர். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்கள் ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர், கேக் ஆர்டிஸ்ட் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், இப்படி பல துறைகளில் உங்களது சாதனையை நீங்கள் நிலைநாட்டி கொண்டிருக்கிறீர்கள். இதில் முதல் படி என்னவாக இருந்தது? அதாவது உங்கள் ப்ரொஃபஷனல் என்ன, பேஷன் என்ன? ஓகே, இப்போ கரண்ட்டாக என் ப்ரொஃபஷனல் என்ன பேஷன் என்ன கேட்டால், ஐ எம் ப்ரொஃபஷனலி கேக் ஆர்டிஸ்ட் அண்ட் பேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ கரண்ட்டாக அகாடமியும் ரன் பண்ணி கொண்டிருக்கிறேன், ரைட் வே ஸ்கில் அப் அகாடமின்னு சொல்லி. ஸோ இது தான் ப்ரொஃபஷன் அண்ட் த பேஷன். இவற்றில் உங்களோட ப்ரொஃபஷன் கேக் ஆர்டிஸ்ட் என்று குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த கேக் ஆர்டிஸ்டாக உங்கள் பயணம் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணது? இதற்கான முதல் படி என்னவாக இருந்தது? ஓகே, என் ஜேர்னியில் முதல் படி கேக் ஆர்டிஸ்ட்டும் இல்லை. நான் 2015 ஏ லெவல் செஞ்சேன். ஸோ ஆஃப்டர் த ஏ லெவல் நான் ஒரு லாயர் அவங்ககிட்ட லீகல் அசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப், லீகல் அசிஸ்டண்ட்டாக. ஸோ ஆஃப்டர் தேட் கோவிட் டைமில் நம்ம லாக்டவுன் வீட்டில் தானே இருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு கேக் பற்றியான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அங்கனைக்கு இருந்து தான் எனக்கு கேக் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிச்சு. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்கள் ஒரு லீகல் அசிஸ்டண்ட்டாக தான் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னேன். அங்கே இருந்து எவ்வாறு இந்த திருப்பு முனை என்னவாக இருக்கின்றது? திருப்பு முனைன்னு சொன்னால் இது என் லைஃப்பில் இப்படியான ஒரு இடத்துக்கு வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பிகாஸ் கேக்குன்ற ஒரு சப்ஜெக்ட் என் லைஃப்பில் ஈக்கவே இல்லை. பிகாஸ் கேக் ஆர்டிஸ்ட் ஒன்று ஆகணுன்ற அந்த தோட்டில் நான் கேக் படிக்க போகவும் இல்லை. பட் அன்னைக்கு போனதுக்கு போகிறோம், கேக்கை பற்றி படித்ததுக்கு போகிறோம், சரி இன்னும் கொஞ்சம் படிப்போமேன்னு சொல்லி ஒவ்வொரு லெவலாக சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு தான் நான் போனது. ஸோ அதுக்கப்புறம் டிப்ளமா லெவல்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு தெரியுமாய்க்கும் IVQ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் சிட்டி அண்ட் கிளிட்ஸ் யூகேட கேக் டெக்கரேட்டிங் கோர்ஸை முடிச்சுட்டு இருக்கிறேன். ஆமாம், IVQன்றது NVQ மாதிரி கேக் NVQ means நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன், IVQ இஸ் இன்டர்நேஷ்னல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகே, கேக் ஆர்டிஸ்டாக ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு ஒரு திடீரென்று தோன்றிய ஒரு எண்ணம் அல்லவா? இப்போ எப்படியுமே நீங்கள் ஒரு வீட்டில் இருந்தபடிதான் இந்த ஒரு எண்ணம் தோன்றியிருக்கும். வீட்டில் இருந்த தோன்றிய எண்ணத்தை எவ்வாறு நீங்கள் அந்த விரிவாக்க முனைந்தீர்கள்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படி? ஓகே, அதில் ஸோ ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் ஒரு ஹோம் பேக்கராக ஒவ்வொரு ஆர்டர்ஸாக எடுத்து செய்வோம்னு எனக்கு இன்னமுமே என்ன ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆரம்பம் அதுதான் அல்லவா? இன்னமுமே எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் யாஃபாமிக்கு நான் போடாத மெசேஜ் இல்லை ஒவ்வொருத்தருக்கும். எப்படி செய்கிறது, என்ன மாதிரி ப்ரைஸ் சொல்கிறது, திங்ஸ் எங்கேருந்து வாங்குறது, நான் எனக்கு கான்டாக்டில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்குமே நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன் இதை எப்படி பண்ணுறது. ஸோ அந்த ஆர்டர் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னால் மறக்கவே இல்லை. ஸோ ஹோம் பேக்கராக தான் நான் என்னோட ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணினேன். பட் அதுவுமே எனக்கு கேக் ஆர்டர் செய்யணுன்ற தோட்டில் நான் கேக் படிக்கலை. சரி, ஓகே, அது அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரும் அன்எக்ஸ்பெக்டடாக ஆர்டர் உண்டு. பிகாஸ் நான் எங்கேயுமே நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன்னு எங்கேயுமே நான் மென்ஷன் பண்ணிக்கல. பட் ஏதோ ஒரு வகையில் ஒரு கான்டாக்ட் மூலமாக தான் எனக்கு அந்த ஆர்டர் வந்துச்சு. சரி செஞ்சு பார்ப்போமேன்ற ஒரு தோட்டில் தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ அதிலிருந்து படிப்படியாக ஒரு ஆர்டராக செஞ்சுட்டு போய்த்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு. எப்படின்னு சொன்னால் அது அந்த பர்சன் அப்ரோட் இருக்கிறாங்க. ஸோ ஃபாதர் அப்ரோட் இருக்கிறாங்க. அவட மகள் இங்கே இருக்கிற அவட டாட்டருக்கு ஒரு கேக் ஒன்று சர்ப்ரைஸாக கொண்டு போய்த்து கொடுக்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணும் அவங்கள. பிகாஸ் அவங்க கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஸோ அதனால்
அவங்க வந்து அதை சர்ப்ரைஸ் பண்ணணுன்ற ஒரு தோட்டில் என்கிட்ட வந்தாங்க அந்த கஸ்டமர். ஸோ கேட்டாங்க, இப்படி தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு பண்ணேலுமான்னு சொல்லி. சரி ஓகே, நல்ல ஐடியா வைக்குது சொல்லி, ஒரு நியூ கன்செப்ட் ஆகிக்குது, செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி அதையும் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அதில் இருந்து ஸ்டார்ட் ஆகினே தான் என் வந்து celebrations.lk கேண்டின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஒன்று. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேண்டியில் வந்து நான் தான் அந்த கன்செப்டை கொண்டு வந்தது. ஓகே, நீங்க சர்ப்ரைஸ் டெலிவரி என்ற ஒரு பிசினஸும் நீங்க பண்ணி கொண்டிருக்கீங்க. இன்னமும் பண்ணி கொண்டிருக்கீங்க. நீங்க குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து இன்னும் உங்களுக்கு மறக்க இயலாத மாதிரி. எல்லாருக்குமே அப்படி ஒரு நினைவு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி ஆகியிருந்தது? அது என்ன ஒகேஷன்ஸ்க்கான அந்த கேக்? அது வந்து ஆனிவர்சரி கேக் ஒன்று வந்து அவளோட ஹஸ்பண்ட் அப்ரோட்ல இருக்கிற. எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸே வந்து எல்லாமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி, வெளிநாட்டிலிருந்து தான் வாரேன். ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், மதர், ஃபாதர், சிஸ்டர் அவங்களுக்கு தான் மெயினாக வார. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கேக் ஒன்று. அதுதான் என்ன ஃபர்ஸ்ட் கேக். சேலஞ்சிங்கான கேக் ஒன்று செஞ்சு முடிகிறதுக்கே ஒன் டே போய்த்திருச்சு. நீங்கள் கூறியது போல உங்களுக்கு வர்ற ஆர்டர்ஸ் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியதாக இருக்கின்றது. மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ் வந்து வெளிநாட்டிலிருந்து. அந்த டெலிவரி இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே உங்களுக்கு? ஆமா, அதை பத்தி கொஞ்சம். அதுதான் சொன்னேன், அது சேலஞ்சிங்னு சொல்றது வந்து நாமளே கேட்க செய்யணும், நாமளே அதை தூக்கிட்டு டெலிவரிக்கும் போகணும். ஸோ அந்த சர்ப்ரைஸ்ன்ற அந்த சர்வீஸையும் நாமளே கொடுத்துட்டு, ஸோ அந்த கம்ப்ளீட் ப்ரொசஸை வந்து நாம தான் பண்ணணும். ஸோ அது வந்து வெரி சேலஞ்சிங்கான இது ஒன்று. பிகாஸ் அந்த டைம் லிமிட், அவங்க தார டைம் லிமிட் ஒரு குறிப்பிட்ட டைமாக தான் இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம கேக்கையும் செஞ்சு அந்த சொன்ன டைமுக்கு நமக்கு டெலிவரிக்கும் எடுத்துகிட்டு போய் சொன்ன டைமுக்குள்ளே அவங்க சர்ப்ரைஸையும் பண்ணி நான் தான் அந்த கம்ப்ளீட்டாக அந்த கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுவாங்க. பிகாஸ் சர்ப்ரைஸ் டெலிவரின்னு சொல்றது வந்து அவங்க சொன்ன டைமுக்கு நம்ம கொண்டு போயிட்டு கொடுக்கணும். அது முன்ன பின்ன ஆகினாலும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஸோ அந்த சர்வீஸ்ன்னு சொல்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சர்வீஸ் தான். நீங்கள் ஒரு உமன் ஆண்டர்பிரினர், கேக் ஆர்டிஸ்ட், மற்றது இப்போ சர்ப்ரைஸ் டெலிவரி என்ற ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸாக பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இதை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் பின்னங்களை கதைப்போம். இந்த மாதிரியான பல்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெண் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு குடும்பத்தின் சப்போர்ட்ன்றது ஒரு முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. உங்களுக்கு இந்த விஷயத்தில் உங்களுக்கு குடும்பம் எவ்வாறு சப்போர்ட் பண்ணுகிறது? ஆமாம், ஏன்னா ஒட்டுமொத்த சப்போர்ட்டே அவங்க தான். பிகாஸ் என் ஃபேமிலியை பற்றி சொன்னீங்கன்னா என் ஃபாதர், மதர் அண்ட் பிரதரோட ஒய்ஃப். ஸோ சின்ன ஃபேமிலி ஒன்று. ஸோ என்ன ஒட்டு மொத்தம் அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே அவங்க தான். ஸோ நான் இன்னைக்கு உங்கள் முன்னே இப்படி உட்காந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் மெயினாகவே அவங்க தான் அதுக்கு ரீசன். அம்மா அப்பா அவங்களோட குடும்பம் தான் இல்லை எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றாங்க நீங்க சொன்னது. அது என்ன மாதிரியான சப்போர்ட்? மோரல் சப்போர்ட்டா அல்லது? மோரல் சப்போர்ட் தான். மோரல் சப்போர்ட்டும் தான். ஃபைனான்ஷியலாக அவங்க தான் மெயினாகவே வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற. பிகாஸ் எங்களோட கம்யூனிட்டியை பொறுத்த வரையில் வந்து ஒரு கேர்ள் வந்து வெளியில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். பிகாஸ் அதுக்கு வந்து அது மெயினாகவே எங்களோட கம்யூனிட்டியில் தான். அதுக்கு வந்து சொசைட்டி 1000 விதமாக பேசும், 1000 விஷயம் சொல்லுவாங்க, இவங்க இப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ அது மாதிரி சொசைட்டியில் சில விஷயங்கள் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அப்படி போகிறாங்க, தனியாக போகிறாங்க, இதை பண்ணுறாங்க, இதை பண்ணாமைக்கேஞ்சே, அப்படி ஒரு இடம் கொடுக்காம இருந்துச்சேன்னு நிறைய விஷயம் அவங்களுக்கு போகும். ஸோ இதெல்லாம் தாண்டி இல்லை, அவள் ஏதோ பண்ணுறா, அது அவ போகிற வே வந்து அவக்கு சரியாயிக்கிறேன்னு சொன்னால் வந்து அதுக்கான சப்போர்ட்டை நாம் கொடுப்போம்னு சொல்லி இது வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ், சொசைட்டி ஆகிக்கட்டும், ஃபேமிலிஸ் ஆகிக்கட்டும், நேபர்ஸ் ஆகிக்கட்டும், வர எல்லா சேலஞ்சஸையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி கொண்டு அந்த பிளேமை என்கிட்ட தூக்கி போடாமல் சரி ஓகே ஏதோ பண்ணுறா, நம்ம அதுக்கான சப்போர்ட்டை பின்னுக்கால இருந்து பேக்காக இருந்து நாம் அந்த பேக் சப்போர்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம்னு இன்னைக்கு நிற்கிறது வந்து ஃபேமிலி தான். இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களது கம்யூனிட்டியில இந்த மாதிரி பெண்கள் வழியை வந்து வேலை செய்யறதுன்றது ஒரு மட்டுப்படுத்த ஒரு சேலஞ்சாவே இருக்குதுன்னு சொல்லி அது அந்த டைம்ல உங்களோட மனநிலை என்னவா இருந்தது? அது நிறைய நீங்க விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? சமூகத்தில இருந்தும், பக்கத்து வீட்டுக்காரர்ல இருந்தும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நீங்க என்னோட தாண்டி வந்தீங்க? ஆமாம், அது என்னென்ன சொன்னால் வந்து நான் அப்படின்னா என்னோட சைல்ட்ஹுட்டில் நான் வந்து வளர்ந்த அந்த சொசைட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்படின்னு சொன்னால் நான் மிச்சமே வந்து சொசைட்டியோடய வளர்ந்த ஒரு பர்சன். எங்களோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கேர்ள்ஸ் மெயினாகவே வந்து கேர்ள்ஸ் லேடிஸ் ஒரு 4 செவத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்க வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஒன்று வந்து ஃபாதர் ஆகிக்கும், இல்லாட்டி மதர், பிரதர், இல்லாட்டி ஹஸ்பண்ட்.
ஸோ அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அவங்க என்னத்தை செய்யறண்டாலும் வந்து அந்த ஒரு பொண்டை தாண்டி அந்த ஒரு இதை தாண்டி தான் அவங்க போயிட்டு செய்யணும். ஸோ நான் நான் வளர்ந்த சொசைட்டி எப்படின்னு சொன்னா வந்து நான் மிச்சமே சொசைட்டியோடயே இருந்த ஒரு பர்சன். ஸோ நான் என்னோட ஸ்கூல் டைம் ஆகிக்கட்டும், நான் அந்த ஸ்கூல் டைம்ல வந்து நான் போன ஸ்கூல்ஸ் ஆகிக்கட்டும், அங்கே கூட மிக்ஸ் ஸ்கூல். ஸோ பாய்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்களோடையும் வந்து அந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்ற அந்த இது இல்லாமல் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றாவே ஸோ அப்படியே வந்து ஸோ எனக்கு அந்த அந்த சொசைட்டியில் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்றதை நான் பெருசாக என் மைண்டுக்கு வந்து பெருசாக எடுக்கல. ஸோ இல்லை. ஸோ யாராவது ஏதாச்சும் கதைச்சாலும் ஓகே கதைச்சிட்டு போட்டுமே, அவங்க கதைச்சிட்டு போட்டோம். ஸோ அதுக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு எந்த ரிப்ளையும் இருக்காது. ஸோ ஓகே அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுறது தான். அந்த அக்செப்ட் பண்ணுற மனநிலை உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே வந்திருக்குது. ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் நீங்கள் ஒரு லீகல் அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த கேக் பேக்கிங் விமன் ஆண்டர்பிரனராக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இல்லையா? இப்படி நீங்கள் லீகல் அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரைக்கும் உங்களோட குடும்பம் ரியாக்ஷன்ஸ் என்னவா இருந்தது? அவங்க எல்லாரும் ஓகே லீகல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூட நான் சொல்ல வேண்டிய விஷயம். பிகாஸ் அம்மா வந்து அவங்க வந்து லீகல் அப்படின்னா லீகல் ஃபீல்டில் வந்து 30 years எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட். ஸோ அவங்க தான் என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு போட்டாங்க. அந்த லீகல் அசிஸ்டன்ட் அந்த ஒரு லாயருக்கு கீழே ஒர்க்குக்கு அவங்க தான் என்ன கொண்டு போயிட்டு போட்டாங்க. பிகாஸ் அந்த டைம் அவங்களுமே ஒரு லாயருக்கு கீழே ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களோட மூலமாக தான் எனக்கு அந்த ஒர்க் கிடைச்சிச்சு. ஸோ வந்து லீகல் அசிஸ்டன்ட் ஒர்க்கை வந்து நான் ட்ராப் பண்ணினேன் எப்படின்னு சொன்னால் வந்து நான் மேரி பண்ணதுக்கு பிறவும் பேபி கிடைச்சி ஒரு 3 months பிறவும் நான் ஒர்க்கு போனேன். அண்ட் அதோடயே தான் கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே லாக்டவுன் வீட்டில் இருந்தபடி மகள் என்னோடயே ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டாங்க. பிகாஸ் 3 months நான் அவங்கள போட்டு போனேன் தானே. ஸோ அவங்க என்னோடய அட்டாச் ஆகினதுக்கு போகிறோம். அந்த லாக்டவுன் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிஞ்சு திரும்ப ஒர்க்கு போகல எனக்கு அவங்க ஒர்க்கு போக விடலை. அவங்களோடய அந்த அட்டாச்சாக இருந்தது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போகிறதுக்கு. ஸோ அந்தந்த இஷ்யூஸ்னால எனக்கு அந்த ஒர்க்கு அப்படியே ட்ராப் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு. ஸோ அதோடே தான் இந்த கேக் ஃபீல்ட். ஸோ கேக்கை பற்றி படித்து அதுலேருந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சரி வீட்டில் இருந்தபடி என்னமாலும் செய்வோமே என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணித்தான். பட் நான் எது செய்கிறேன்னு சொன்னாலுமே எங்கள் வீட்டுக்கு ஓகே தான். ஓகே யா கேக் பேக்கிங் என்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கே இல்லை உங்களுக்கு? ஆமாம். இப்போ சிறுவயது கோல் என்னவா இருந்தது? சிறுவயது கோல்ஸ்னா அது எல்லாத்துக்குமே காமனாக வாரைத்தான். எனக்கு வந்து இருந்தது டாக்டர் ஆகணும், அனௌன்சர் ஆகணும், இன்ஜினியர் அனௌன்சர் ஆகணும், ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும். ஸோ அதை மாதிரி ஒரு ஆம்பிஷன்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. அனைவருக்குமே இந்த சைல்ட்ஹுட் ஆம்பிஷன்ன்றது டாக்டர் இன்ஜினியராக தான் இருக்கும். அதுல இருந்து வளர தான் எங்களுக்கு அந்த பக்குவம் வரும். எங்களுக்கு இதுதான் சரி, எங்களுக்கு இதுதான் சரியானது என்ற ஒரு பக்குவம் வந்து வளர தான் வேணும். அதுபோல் தான் உங்களுக்கான ஒரு பாதையை நீங்களே தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அல்லவா? அந்த வகையிலே இப்போ கேக் பேக்கிங் அதான் உங்களோட ப்ரொஃபஷன் என்று சொன்னீங்க. இந்த ப்ரொஃபஷன் லைஃபையும் உங்களோட ஃபேமிலி லைஃபையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க நீங்க? ரொம்ப சேலஞ்சிங்கான. ஏன்னா இப்போ நீங்கள் கேக் பேக்கிங் மட்டும் இல்லை, ஒரு உமன் ஆண்டர்பிரனராக இருக்கிறீங்க, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கிறீங்க, எக்ஸ்ட்ராவாக ஒரு பிஸ்னஸ் வேறு பண்ணுறீங்க. ஸோ எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதான் நான் ஃபஸ்ட்டுக்கே சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி சப்போர்ட் தான். ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் வந்து நான் இப்போ கூட என் டாட்டரை விட்டுட்டு கேண்டிலிருந்து டாட்டரை விட்டுட்டு தான் நான் இங்கே கிளம்புக்கு வந்திருக்கேன். ஸோ அது நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி தான் அந்த அவங்களோட சப்போர்ட் இல்லாட்டி அது இவ்வளோ தூரம் அது வந்திருக்கிறன்றது வந்து அது சான்ஸே இல்லை. இன்றைக்கி கூட அந்த நான் என் ஃபேமிலியோட ஈக்கிற டைம்ன்றது வந்து அது ரொம்பவே குறைவு. பிகாஸ் நான் வந்து ஃபேமிலியோட என் டாட்டரோட அந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே ஈக்கிற டைம் ரொம்பவே குறைவு. ஸோ இன்னைக்கு மட்டும் என் டாட்டரை வந்து ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்களுக்கு நான் என் இடத்துல இருந்து நான் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு என் அம்மா தான் அவங்க எனக்காக அவங்க செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஸோ வந்து ஃபேமிலி லைஃப் வந்து சேலஞ்சிங் தான், ரொம்பவே சேலஞ்சிங் தான். ஆமாம், அதை சரியாக கொண்டு செல்வதற்கு உங்களோட குடும்பம் வந்து நல்ல உதவியாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் நீங்கள் ஒரு பெண்களுக்கான பயிற்சி நிலையம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? அதை பற்றி சிறு வார்த்தைகள் போடுங்க. நான் கேண்டியில் வந்து ரைட் வே ஸ்கில் அப் அகாடமின்னு சொல்லி ஒரு அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1 year அது கண்டினியூஸாக போய்த்துட்டு இருக்குது. ஸோ அது எப்படின்னு சொன்னால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து விமன் பேஸ் பண்ணினா ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி. ஸோ விமனுக்கு அவங்களோட இருக்கிற ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கொள்றதுக்கும் இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி அதுக்கான ஸ்கில்லை கெயின் பண்ணிக்கொள்றதுக்குமான ஒரு லேர்னிங் சென்டராக தான் அது இருக்குது. இப்போ பொதுவாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த மாதிரி பெண்களுக்கான சான்சஸ் வந்து உங்களுடைய கம்யூனிட்டியில் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பிரதேசங்களில் வந்து குறைவாக காணப்படுதுன்ற மாதிரி ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் அல்லவா? அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து எப்படி தோன்றியது உங்களுக்கு? இப்போ தான் கற்றதை வந்து இன்னொரு ஆளுக்கு கற்பித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் இல்லையா? அந்த
எண்ணம் எங்க இருந்து தோணுது உங்களுக்கு? அந்த எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா வந்து ஸோ நான் சொன்னேன் தானே கேக் ஃபீல்டில் இருந்தேன், ஆமா. சர்ப்ரைஸ் டெலிவரி செஞ்சேன். ஸோ அதுவுமே அந்த சர்ப்ரைஸ் டெலிவரின்ற விஷயம் செல்லக்குள்ள வந்து நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணும். எனக்கு பர்சனல் ஒரு சின்ன ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னால எனக்கு அதையுமே கொஞ்சம் ஒரு டைமில் வந்து அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு எனக்கு ஒரு பர்சனலாக வந்த ஒரு இஷ்யூனால. ஸோ அந்த டைம் நான் இப்போ சர்ப்ரைஸ் டெலிவரியும் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் அது ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த டைம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கொண்டு இருக்கிற டைம் வந்து எனக்கு இன்னும் என்னமாலும் படிக்கணும், இன்னும் என்னமாலும் ஒரு ஃபீல்டில் படிக்கணும். இப்போ கேக்கை பற்றி படித்தாச்சு, பட் இன்னும் என்னமாலும் ஒரு ஃபீல்டில் படிக்கணும், பியூட்டி கல்ச்சர் அப்படி என்னமாலும் ஒரு ஃபீல்டில் வந்து படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ட்ரை பண்ணி கேண்டியில் வந்து நிறைய இன்ஸ்டிடியூட் அகாடமி ஸ்டேட்டை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கேண்டியில் எந்த ஒரு அகாடமியுமே எனக்கு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. எல்லாமே வந்து கொலம்போ, எல்லாமே ஃப்ரம் அவுட் ஆஃப் கேண்டி தான் இருந்துச்சு. ஸோ அதை நான் ஏர்லியாக சொன்னது மாதிரி இப்போ நான் ஈக்கிற என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டை மாதிரிக்கும் எனக்கு ஈக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு தைரியம் சொல்லலாம். ஸோ ஒரு இடத்துக்கு போய்த்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரக்கூடிய அந்த தைரியம் எனக்கு ஈக்குது. ஸோ அந்த நாளையும் வந்து எனக்கு கொலம்போ வந்து படிக்கிறன்றது வந்து அது பெரிய சேலஞ்ச் இல்லை. ஓகே போய்த்து படிச்சுட்டு ரிட்டர்ன் கேண்டிக்கு போகலாம். பட் எங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸுக்கு அது அப்படி இல்லை. ஒன்று வந்து நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி தான் அவங்க டிபெண்ட் பண்ணி இன்னும் ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு அதை படிக்கணும்னு ஒரு ஆசை தேவை வந்தாலும் அதை போய்த்து படிக்கணும்ன்றது இன்னொரு அப்படின்னா கேண்டிலேருந்து கொலம்போ வந்து படிக்கணுமோ இல்லாட்டி கேண்டிலேருந்து வேற ஒரு சிட்டிக்கு போய்த்து படிக்கணுன்றது அது ரொம்பவே கஷ்டம். ஸோ அது அப்படி நான் வந்து கொலம்போல வந்து படிச்சுட்டு கேண்டிக்கு போய்த்து ஒரு அகாடமியை ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு தாட் வந்த டைம் கூட நான் அந்த அகாடமியை ஸ்டார்ட் பண்ண நினச்சது வந்து கொலம்போல தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பண்ணுவோம்னு. பிகாஸ் எனக்கு இங்கே நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு நான் இங்கே செய்வோம்ன்ற ஐடியா இருந்ததுக்கு பிறகு தான் நான் யோசித்தேன், ஏன் நாங்கள் இதை கேண்டில் ஸ்டார்ட் பண்ணப்படாது. என்ன மாதிரி இருக்கிற இன்னும் நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து கேண்டில் ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஏன் நான் இதை கேண்டில் பண்ணப்படாதுன்னு சொல்லி யோசித்து உருவாக்கினது ஒன்று தான் ரைட் வே ஸ்கில் அப் அகாடமி. ஓகே, நீங்கள் கூறியிருந்தீர்கள் கொலம்போல நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நினைச்ச ஒன்று வந்து கேண்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. இடத்தேர்வு என்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் செய்ய போக இல்லையா? ஏன்னா தவறான இடத்துல நாங்கள் தவறான ஒரு நிறுவனம் ஒன்றை நிறுவும் போது அது சில வேளை சக்ஸஸ் இல்லாமல் போகக்கூடிய சான்சஸும் இருக்குது. அப்போ இடத்தேர்வு என்ற விஷயம் நீங்கள் தேர்வெடுக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கையாண்டுருந்தீங்க? இடம் தேர்வுன்றது வந்து நான் மெயினாக பார்த்தது வந்து இப்போ கேண்டின்றது வந்து ஒரு மெயின் சிட்டி தானே ஸ்ரீலங்காவில், ஒரு மெயினான சிட்டி ஒன்று தான் கேண்டி. ஸோ கேண்டியை பொறுத்த வரையில் வந்து நிறைய சுற்று வட்டாரத்தில் நிறைய சபர்ப்ஸ் இருக்குது. ஸோ அவங்க யார் எந்த சைடால் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக நெருங்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருந்தால் மச் ஈஸியாக ஈக்கும்ன்றது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இதாக இருந்துச்சு. ஸோ அந்த இன்டென்ஷனில் தேடி ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கனைக்கு பில்ட் பண்ணித்தான். இப்போ நீங்கள் அந்த நிறுவனம் நிறுவும் போது உங்களோட ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 பேர் தான் எப்படியுமே வந்திருப்பினோம் இல்லையா மாணவர்களாக? அதை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன். உங்களோட நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ அது எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று இருக்குது? என் அகாடமியை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கேண்டிக்கே புதிய நியூ அகாடமி தானே. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரைட் வே ஸ்கில் அப் அகாடமின்னு சொன்னால் தெரியும். ஸோ நாம இந்த மாதிரி கோர்ஸோ இல்லாட்டி ஒர்க் ஷாப்போ வந்து நாம வெளியில கொடுக்கும்போது அவங்க அதை பார்த்துட்டு அதுக்கு ஜாயின் ஆகுறதுக்கு யோசிப்பாங்க, இது என்ன அகாடமியா இருக்கும், இப்படி ஒரு அகாடமி நம்ம கேள்விப்பட்டில்லை, இதுல என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஒர்த்தா இருக்குமா, இல்லாட்டி இதுல படிச்சு கொடுக்குற விஷயங்கள் சரியா இருக்குமா, கரெக்டா இருக்குமா, யாரு லெக்சர் பண்றாங்க. ஸோ அது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை என்ரோல் அந்த அது பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு. பிகாஸ் ஒருத்தவங்களை இதுக்கு சேர போறவங்க தான் இந்த அகாடமியில ஃபர்ஸ்ட் பேட்சஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த கோர்சஸ்க்கு எடுக்கிறது வந்து பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு. கொண்டு போனா மட்டும்தான் அடுத்த. ஸோ அப்படியே ஒவ்வொரு ஸ்டூடெண்டா நம்பி ட்ரஸ்ட்டை வச்சு சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு புதிய அகாடமியாக இருந்தாலும் நம்ம நம்பி போகலாமேன்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட்டாக எங்களோட அகாடமிக்கு வந்து, ஸோ இன்னைக்கு ரைட் வே ஸ்கில் அப் அகாடமி வந்து 1 இயர் ஜேர்னி வந்துடுச்சு. இந்த லாஸ்ட் January 31 ரைட் வே ஸ்கில் அப் அகாடமிக்கு 1 இயர் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ எனக்கு ஒரு அகாடமியை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. சரியாக 1 இயர் கம்ப்ளீட் ஆகக்குள்ள வந்து இந்த படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான
படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிராஜுவேஷன் பண்ணணும். அவங்கள கன்வொகேஷன் செரமனினா அவங்களுக்காக பண்ணணும். எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, பட் அவங்களுக்காக பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி செய்து முடிச்சிட்டீங்க? இன்னும் இல்லை, February 14th இந்த வருகிற February 14th எங்களோட அகாடமியை நம்பி சேர்ந்த அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ட கன்வொகேஷன் செரமனி நடக்குது. ஓகே, நீங்க குறிப்பிட்டிருந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் நாங்க ஏர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் இல்லையா? அப்படியாக நீங்கள் என்ன மாதிரியான உத்திகளை கையாண்டீர்கள் அந்த கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை உள்ள எடுக்கிறதுக்கு? ஸ்டூடெண்ட்ஸை உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து அதான் நான் சொன்னேன், எங்கள்கிட்ட வந்து இப்போ அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து கோர்சஸை பற்றி விசாரிக்க கொள்ள கேட்பாங்க, நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முந்தைய கிராஜுவேஷன் சரி பண்ணிக்கிறீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் இருக்கா? பட் நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது கொடுக்குறதுக்கு. விளம்பரப்படுத்தலன்றது நீங்கள் விளம்பரப்படுத்தினோம், பட் அதுக்கான ப்ரூஃப்ஸ் இப்போ ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்ஸ் இல்லாட்டி அவங்க படிச்சு ஷோகேஸ் பண்ணின அவங்களோட ஒர்க்ஸ், பட் இது எதுவுமே நம்மக்கிட்ட ஈக்கல்ல. அது அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம இதை பண்ணிக்கிறோம்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே ஈக்கல்ல. ஸோ பட் அந்த டைமில் வந்து நம்ம பேசி இந்த அகாடமியில் இது தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச், நீங்கள் இதுக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் தருவோம், இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி விளம்பரப்படுத்தி அந்த ஸ்டூடெண்ட்ஸை எடுத்திருக்கிறாங்க. பெண்களுக்கான வாய்ப்பு வழங்குதல், அதற்கான பயிற்சி நிலையம் பற்றி நீங்கள் நிறுவிய நிறுவனம் பற்றி கதைத்து கொண்டிருந்தோம் இல்லையா? இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குறோம், ஒரு நிறுவனம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொன்னால், இப்போ இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து நிறைய இது மாதிரியான பயிற்சி நிறுவனங்கள் நிறைய இருக்குது, நிறைய அகாடமி சென்டர்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் ஹைலைட் ஆகி தெரியணும்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது நாங்கள் ஸ்பெஷலாக ஆட் பண்ணணும். அந்த மாதிரியான என்ன மாதிரியான விசேட விடயங்கள் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்க உங்களோட பயிற்சி நிலையத்துக்கு, அல்லது உங்களோட கல்வி முறையில் ஏதாவது வித்தியாசம்? நம்மளோட அகாடமியில் வந்து எப்படின்னு சொன்னால் வந்து எல்லாமே வந்து தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ப்ளஸ் ட்ரைனிங்கோட தான் போகும். ஸோ நாம் அகாடமியை ஸ்டார்ட் பண்ணக்கொள்ளே நிறைய வந்து அகாடமிஸ்டு நிறைய விஷயம் நான் தேடி பார்த்தேன். பட் இப்போ உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், 3 daysல பியூட்டி கல்ச்சர், 3 daysல பியூட்டிஷியன், ஒரு நாள் சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குது இப்போ நிறைய. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு அது வந்து சாத்தியம்ன்றது என்னாலே, பிகாஸ் மாணவர்களுக்கு கல்வி கொண்டு போய் சேர்க்கப்படணும். ஏன்னா வந்து ஒரு பியூட்டி கல்ச்சர் கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பியூட்டி கல்ச்சர் கோர்ஸ் எடுத்தா அதுக்கான பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் மட்டும் சரியான பயிற்சியை கொடுத்து, சரியான தியரியை கொடுத்து, சரியான ப்ராக்டிக்கலை கொடுத்து ட்ரைனிங் பண்ணி எடுக்கவே நம்மளுக்கு 1 வருஷம் ஆகிரும். இது ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன், இந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள. ஸோ அப்படி இருக்கும்போது 1 dayல 3 daysல ஜஸ்ட் 2 monthsல எப்படி ஒரு டிப்ளமாவை கம்ப்ளீட் பண்றது அது தெரியல. ஸோ அந்த ஒரு விடயத்தில் வந்து என் அகாடமியில் வந்து அப்படி ஒன்றும் நடக்கப்படாது. ஸோ கொடுக்கறது வந்து ஒழுங்காக கொடுக்கணும். அது 1 year 9 months 10 monthsன்றது இல்லை, பட் கொடுக்கறது வந்து நம்ம ஒழுங்காக கொடுக்கணும். பிகாஸ் ஒரு விஷயத்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேக் எடுத்தா கூட அந்த கேக்கை வந்து ஐசிங் பண்ணுற மெத்தடை நமக்கு படிச்சு கொள்ளலாம், கேக்கை செய்கிற மெத்தடை கூட படிச்சு கொள்ளலாம். பட் அந்த கேக்கை வந்து ஒழுங்கா செஞ்சு எடுக்கிறதுக்கு நாம் ஒரு 2-3 கேக்கை ஃபெயிலியர் அப்படின்னா கேக்கை வந்து ஃபெயிலாக பேக் பண்ணி எடுத்தா தான் எங்களுக்கு வந்து அட் லாஸ்ட்டாக வர கேக் வந்து சரியான கேக்காக வரும். ஐசிங் கூட அப்படித்தான். ஸோ ஒரு கேக்கை வந்து நம்ம ஐசிங் பண்ணும்போது எங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை பற்றி ஹேண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது அவ்வளோக்கு தான் அந்த கேக் வந்து நீட்டாக ஐசிங் பண்ணி வரும். ஸோ எனக்குமே அந்த நீட்னஸ் அந்த ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கே ஒரு டைம் எடுத்துருச்சு. ஸோ அப்படி கிட்ட 3 daysல 2 daysல வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி வெளியில் வந்து ஒரு கேக் ஆர்டிஸ்டாவோ ஒரு பியூட்டிஷியனாவோ இல்லாட்டி ஒரு ட்ரெஸ் மேக்கராவோ வெளியில் போகிறேன்னு சொல்கிறது வந்து ஏன்னா பர்சனலாக வந்து அது வந்து சாத்தியமே இல்லை. ஏன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அது சாத்தியம் இல்லை. ஸோ அந்த தியரி ஆகிக்கட்டும், ப்ராக்டிக்கல் ஆகிக்கட்டும், அந்த ட்ரைனிங் ஆகிக்கட்டும், நம்ம அந்த டைம் பீரியட் ஒன்றைக்கி அந்த டைமுக்கு வந்து அந்த பீரியடில் நம்ம ஒழுங்காக கொடுத்தா தான் அட் லாஸ்ட் வந்து ஒரு ஒழுங்கான ஒரு பியூட்டிஷியனாவோ ஒழுங்கான ஒரு கேக் ஆர்டிஸ்டாவோ ஒருத்தரை வந்து எங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வெளியே கொடுக்கணும். அப்படியாக உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் கூட அந்த கல்வி லேர்னிங் பீரியட் வந்து எவ்வளவாக இருந்தது? நம்ம வந்து கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கொடுத்தது வந்து 5 months. பட் எங்களுக்கு வந்து 9 months எடுத்துச்சு அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆமாம், இந்த காலகட்டங்களில் இப்போ 1 day கோர்சஸ் 2 day கோர்சஸ் அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாம் மலிந்து காணப்படுகின்றது. அந்த வகையிலே ஒரு விஷயம் சரியாக போய் ஒரு மாணவர்களுக்கு போய் சேரணும், ரீச் ஆகணும்னு சொல்லிதுன்னா ஒரு டியூரேஷன் தேவை. அதுதான் நீங்கள் அழகாக கூறியிருந்தீர்கள்.
அப்படி ஏன்னா பார்க்க நானுமே வந்து பேத்திருக்கேன் 1 டே கோர்சஸ் 1 டே ஒர்க் ஷாப்ஸ் இந்த 3 டேஸ் கோர்சஸ் நானுமே பேத்திருக்கேன், நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன், நானும் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்திருக்கேன் இல்லாம இல்லை. ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நாள் எப்பயுமே வந்து 1 டே 2 டேஸில் வந்து அப்படி ஒரு விஷயத்த வந்து படிச்சுட்டு கன்வே பண்ண முடியாதுதான். பேசிக்கா நமக்கு படிச்சு கொள்ளலாம், பட் அட்வான்ஸா நமக்கு எதுவுமே படிச்சு கொள்ளல. பட் நான் இப்ப ரீசெண்டா வந்து நான் கண்ட விஷயம் வந்து 2 டேஸ் கிளாஸ் போய்த்து அவங்க படிச்சு அவங்க அடுத்த நாள் அவங்க கிளாஸ் செய்யறாங்க, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம. ஏன்னா ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தானே, லெக்சர் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தானே. ஸோ ஒரு கேக் ஆர்டிஸ்டா இருக்கிறேன்னு சொன்னா அவங்க அந்த கேக்கை வந்து ஒரு 1 இயரோ 2 இயரோ அவங்க அந்த கேக்கை செஞ்சு பழகி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். 2 டேஸ்ல கேக்கை படிச்சுட்டு அடுத்த 2 டேஸ்ல அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்றது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்கள் கூறியது போல 1 டேலையோ 2 டேலையோ படிச்சுட்டு அடுத்த நாள் நாங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு மாணவருக்கு நாங்கள் கற்றதை வந்து ஒழுங்கா கன்வே பண்ண முடியாதுன்றது சரியான விஷயம் இல்லையா? அப்படியாக நீங்கள் முதல் ஒரு விஷயம் ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மனதளவில் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும். அடுத்ததாக தொழில்நுட்ப ரீதியாக சட்ட ரீதியாக நிறைய சான்றுகள் சர்டிஃபைட் ஆன ஒரு ஆளோட சிக்னேச்சர்ஸ் வேணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியாக உங்கள் அனுபவங்களை கொஞ்சம் பகிர முடியுமா? நான் வந்து இப்போ என் அகாடமியை ஸ்டார்ட் பண்ணி நான் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போதைக்கு வந்து ரைட் வே ஸ்கில் அப் அகாடமி வந்து அப்படின்னா கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் பண்ணின ஒரு அகாடமி. ஸோ அதன் மூலமாக நம்மளுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலாம். அண்ட் அதோட வந்து நம்ம லெக்சர்ஸ் இப்போ நம்ம ஒவ்வொரு கோர்சஸுக்கும் வந்து ஒவ்வொரு லெக்சர்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும் தானே. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பியூட்டி கல்ச்சர் படிப்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு லெக்சர் எடுக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அவங்க NVQ level 4 குவாலிஃபைடாக இருப்பாங்க, இல்லை NVQ level 5 குவாலிஃபைடாக இருப்பாங்க. ஸோ அதை மாதிரியான ஒரு இந்த குவாலிஃபிகேஷன் நீக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னும் ஒருத்தருக்கு படிச்சு கொடுக்கறதுக்கான எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை மாதிரியான குவாலிஃபிகேஷன் ஈக்கிற லெக்சர்ஸை எடுத்துக்கிட்டு தான் இந்த கோர்சஸை நம்ம முன்னுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அவங்களோட சிக்னேச்சரோட அகாடமி டிரெக்டர் சிக்னேச்சரோட நம்ம இப்போதைக்கு அந்த ஒரு மெத்தடில் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் சர்டிஃபிகேட். இந்த மாதிரியாக நீங்கள் இந்த நிறுவனத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது பணம் லாபம் என்றதை தாண்டி வந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூட் மூலமா மகிழ்ச்சி தர்ற விஷயம் என்ன? லாபம்ன்றது வந்து அது இன்ஸ்டிடியூட்டில் மட்டும் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு என்ன சொல்கிறது லாபம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அது வந்து அது ஒரு படிப்படியாக வந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு போகிறது தான் அதில் வந்து எங்களுக்கு லாபம் பார்க்கலாம். பட் நம்ம வந்து ஒரு விஷயத்தை இன்னும் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஃபீல்டு எடுப்போமே, இப்போ நாம ஒரு கேக்கை வந்து நான் ஒருத்தருக்கு பேக் பண்ண சொல்லி கொடுக்குறேன், ஒரு ப்ராப்பர் மெத்தடில் வந்து கேக்கை பேக் பண்ண சொல்லி கொடுக்குறேன். அவங்க ஏர்லியாக வந்து செஞ்சு அந்த கேக் நிறைய ஃபெயிலியர் ஆகியிருக்கும். பட் எனக்கிட்ட வந்து அவங்க ஏன மூலமாக ஒரு கேக்கை எப்படி ப்ராப்பராக பேக் பண்ணுற ப்ராப்பராக ஐசிங் பண்ணுற எப்படின்னு சொல்லி படிச்சுட்டு அவங்க அது வீட்டுக்கு போயிட்டு ட்ரை பண்ணி அதை ஒழுங்காக நான் சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க செஞ்சு அதில் ஒரு ஃபோட்டோவோட ஓகே மேம் கேக் நல்லா வந்துச்சு டேஸ்ட்டாக வந்துச்சின்னு சொல்லி அந்த ஒரு மெசேஜ் அந்த ஒரு அவங்களோட ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் தானே. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு வேர்ட் வந்து நம்ம சொல்லி கொடுத்தா கூட நம்மளுக்கு எடுக்க முடியாது. நிச்சயமாக கண்டியில் நீங்கள் ஒரு பயிற்சி நிலையம் ஒன்று பெண்களுக்காகவே உருவாக்கி மற்றவர்களை விட விசேடமாக தெரிய வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வரப்போகிற இந்த கான்வகேஷன் வந்து அதில் ஏதாவது நீங்கள் விசேட முறையில் தெரியறதுக்காக எதுவும் உத்திகளை கையாண்டிருக்கிறீர்களா? ஆமாம், என்னென்னா வந்து எங்களோட கன்வொகேஷனில் வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் வந்து எங்களோட அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நான் வேறே ஒரு கன்செப்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த ஏர்லியாக சொன்ன மாதிரி நான் இந்த அகாடமியை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஜஸ்ட் ஒரு அகாடமியை நான் ஸ்டார்ட் பண்ணலை, ஓகே ஒரு அகாடமியை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் நிறைய அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நிறைய பார்த்த விஷயம் வந்து நிறைய உமன்ஸ் இருக்காங்க, நிறைய டேலண்ட் இருக்குது அவங்களுக்குள்ள. ஆமாம், நிறையவே டேலண்ட் இருக்குது. சில ஒவ்வொரு விஷயங்கள் அவங்க பண்ணுறது பார்க்கும்போது இது இவங்களா பண்ணினாங்கன்னு சொல்லி நானே ஒரு என்ன சொல்கிறது வியந்து பார்க்குற அளவுக்கு அவங்க அந்த ஒவ்வொரு கிரியேஷன்ஸ் ஒவ்வொரு ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ அப்படியான ஆட்கள் வந்து அதே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிக்காது, அவங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைச்சிக்காது, அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கான ஒரு இடம் கிடைச்சிக்காது. ஸோ அப்படியான ஆட்களுக்கு அப்படியான டேலண்ட் ஈக்கிறவங்களுக்கு உமன்ஸுக்கு நான் என்ன கன்செப்ட் கொண்டு வந்தேன்னு சொன்னால் ஒரு டேலண்ட் காம்படிஷன் உண்டு.
ஸோ இந்த டேலண்ட் காம்படிஷன் எப்படின்னு சொன்னால் ஆன்லைன் பேஸ் பண்ணியும் நடக்கும், லைவாகவும் நடக்கும். ஸோ ஆன்லைன் பேஸ் பண்ணி நடக்கும் எப்படின்னு சொன்னால், இப்போ சில காம்படிஷன்ஸ் இருக்குது, அது நம்ம வந்து அவங்க ஃபிசிக்கலாகவே வந்து பண்ணணும்னு இல்லை, அவங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கேண்டியில் ஒரு காம்படிஷன் வைக்கிறேன்னு சொன்னால், ஜெஃப்னால டேலண்ட் இருக்கிற ஒரு உமனுக்கு வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு ஆசை இருக்கும். பட் ட்ராவலிங் இஷ்யூ, அவங்க ஜெஃப்னால இருந்து கேண்டிக்கு வாரத்துக்கு அவங்க யோசிப்பாங்க, யார் கூட்டிட்டு வர வைக்கிறாங்கன்னு யோசிப்பாங்க. பட் அது மாதிரி அவங்களோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால அவங்களுக்கு வந்து அந்த காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆசை இருந்தாலுமே அவங்க என்ன செய்வாங்க, சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், வேற ஒரு ஜெஃப்னால் ஒரு விஷயம் வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லி அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படியான ஒரு இது இல்லாமல் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட காம்படிஷனுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொன்னால், நீங்கள் பண்ண போட உங்களோட ஒர்க்கை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வீடியோ பண்ணணும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு உங்களோட ஃபேஸை காட்டி நீங்கள் தான் பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். அந்த வீடியோ கிளிப்ஸை நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும். அண்ட் அதோட வந்து நீங்கள் பண்ணின ஒர்க்கையும் எங்களுக்கு நீங்கள் வந்து அனுப்பணும். ஒர்க் அண்ட் கேக் மேக்கிங் மட்டும் இல்லை, எல்லாம் ரெசின் ஆர்ட், ஜுவல்லரி மேக்கிங், காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங், இது மாதிரி கேன்வஸ் பெயிண்டிங், ட்ராவிங், இது மாதிரி நிறைய ஃபீல்டில் கிட்டத்தட்ட 25+ கேட்டகரிஸில் வந்து நாம் இந்த காம்படிஷனை லான்ச் பண்ணினோம். இந்த கேட்டகரிஸ் எல்லாம் உங்களோட இன்ஸ்டிடியூட்ல கற்பிக்கப்படுது. அண்ட் அதோட வந்து இப்போ இதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வந்து அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, எல்லாருமே வந்து அவுட் காம்படிட்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கேட்டகரிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீட்டில் இருந்தபடியே. அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம் ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு டைம் பீரியட் ஒன்றும் கொடுப்போம். அந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு கன்வீனியன்ட் மாதிரிக்கு அவங்க அந்த காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்க பண்ணுறதை வீடியோ பண்ணி, அந்த வீடியோ அது சிம்பிள் தானே, வீட்டில் இருந்தபடி ஒரு வீடியோன்னு எடுத்து அவங்களோட ஒர்க்கை வீடியோ எடுத்து அனுப்புறதெல்லாம் கஷ்டமான ஒர்க் இல்லை. ஸோ அதை வீடியோவை நம்மளுக்கு சப்மிட் பண்ண, அதோட அவங்க பண்ணின ஒர்க் எல்லாம் அவங்க என்ன அனுப்பணும். ஸோ அதை மாதிரி இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 100 காம்படிட்டர்ஸ் மாதிரி எங்களோட காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த எல்லாரோட ஒர்க்கும் வந்து இப்போ எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாமே அந்த கன்வொகேஷன் வந்து நாம் வந்து எக்ஸிபிட் பண்ணுவோம், அந்த வென்யூவில் வந்து எக்ஸிபிட் பண்ணுவோம். இது அவங்களோட நேம் அடிச்சு இவங்க தான் இதை பண்ணினாங்கன்னு சொல்லி. ஸோ அது நம்ம மட்டும் பார்க்கறது இல்லாமல் நிறைய பேர் வந்து அதை பார்ப்பாங்க. இந்த கன்வொகேஷன்ல வந்து நீங்க அவங்களுக்கு அவார்டா என்ன கொடுக்க போறீங்க? ஓகே, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ப்ளஸ் மெடல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் அது இல்லாமல் வந்து அவங்களோட கேட்டகரியில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கான மெடல், ட்ராஃபி, சர்டிஃபிகேட்டும் நம்ம வேறவாவே ப்ரொவைட் பண்ணுவோம். நல்லதொரு விடயம், பல பெண்களுக்கு பிரயோசனமான விடயம் வந்து செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் இப்படியாக உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னவா இருக்கிறது? இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து நிறுவி அதை நடத்தி கொண்டிருக்கிறீங்க, வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இதே மாதிரி ஏதாவது உங்களோட வருங்காலத்தில் உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ ஒரு கேக் பிராண்ட் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா எதுவும் இருக்கா? அல்லது கேக் பிராண்டுன்னு சொன்னால் இப்போதைக்கு ஒரு பிராண்ட் பெய்துட்டு தான் இருக்குது, செலிப்ரேஷன்ஸ் டோட்டல் கேக் கேண்டி. ஸோ அந்த பிராண்ட் அப்படியே முன்னுக்கு கொண்டு போகிறது தான் பிளான். அண்ட் அதோட வந்து அகாடமி சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போதைக்கு நம்ம அகாடமி ஸ்டார்ட் அண்ட் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து சர்டிஃபிகேட் லெவல் அண்ட் டிப்ளமா லெவல் கோர்சஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நமக்கு கொடுக்கலும். பட் இன் ஃபியூச்சர் வந்து நம்ம ஒவ்வொரு கோர்சஸையும் வந்து டிகிரி லெவலில் கொடுக்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம அது சட்ட ரீதியாக எப்படி நமக்கு அதை கொடுக்கலுமோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அண்ட் அதோட வந்து இப்போதைக்கு நம்ம அகாடமியில் வந்து ஸ்கில் ரீதியான கோர்சஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேக் மேக்கிங், பியூட்டி கல்ச்சர், சலூன் மேனேஜ்மெண்ட், ட்ரெஸ் மேக்கிங், இது மாதிரி ஸ்கில் ரீதியான ஸ்கில். இப்போ அது இல்லாமல் என்ன சொல்கிறது, டெக்னாலஜி ரீதியாக ஐடி கோர்சஸ் ஆகிக்கட்டும், கிராஃபிக் டிசைனிங்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி கோர்சஸ் உமன்ஸுக்கு, இது மாதிரியான கோர்சஸும் நாம் லான்ச் பண்ணுறது இன் ஃபியூச்சர் நாம் லான்ச் பண்ணுறதுக்கு ஐடியாவில் இருக்கும். தற்காலத்தில் நிறைய மாணவர்களாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை படிக்கிறாங்க, படிச்சுட்டு அதை படித்ததோடய அதை ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க, அந்த இடத்துல நின்று விடுகிறார்கள் இல்லையா? அதை முன்னோக்கி செல்றதுக்கு ஒரு 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 ஹெல்ப் ஒன்று எங்களுக்கு தேவைப்படும். என்னதான் நாங்கள் படித்து எங்கள்கிட்ட எல்லா அறிவும் இருந்தாலும், அதை பற்றின அறிவு இருந்தாலும் முன்னோக்கி செல்றதுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு உந்து சக்தி ஒன்று தேவைப்படும். இப்படியாக உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் ஏதாவது உந்துதலாக இருந்திருக்கிறீர்களா? ஆமாம். ஸோ எங்களோட இப்போ ரைட்வே ஸ்கில் அப் அகாடமி மூலமாக அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அது அவங்களோட பேட்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கு போகிறோம், அப்படியே நம்ம அவங்கள விடுறது இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எங்களோட நடக்கிற கன்வொகேஷனில் கூட நம்ம சொல்லிக்கிறது விஷயம், அவங்களுக்குன்னு ஒரு செக்மெண்ட் என்னன்னு சொன்னால் வந்து இப்போ அவங்க வந்து படித்தாங்க. ஸோ படிச்சுட்டு அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும், ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லாட்டி வீட்டில் இருந்தபடி ஏதாவது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறதோ ஈக்குவலம் தானே. ஸோ அது எதுவாக இருந்தாலும் அவங்களோட பிராண்டை வந்து நாங்கள்
ஒஃபிஷியலாக லான்ச் பண்ணி கொடுப்போம். நம்மளோட ஸ்டூடெண்ட் இப்படி ஒரு விஷயத்தை படிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்படி ஒரு பிராண்டை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றது நாமளே ரைட் வே எங்களோட அகாடமி மூலமாகவே நம்ம ஒஃபிஷியலை வந்து நாங்கள் அதை லான்ச் பண்ணி கொடுப்போம். அதுவுமே நம்ம கன்வொகேஷனில் ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எங்களோட அகாடமியில் வந்து படித்த ஸ்டூடெண்ட் ஒன்று தான், அவங்களோட கன்வொகேஷன் கூட இப்போ நெக்ஸ்ட் வீக் தான் வரப்போகுது. பட் அதுக்கு முன்னே அவங்க வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களே ஒரு சலூன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ. ஓகே. ஸோ ரீசெண்டாக தான் அதில் ஓப்பனிங்க்கும் நம்ம பேசிட்டு வந்தோம். ஸோ உண்மைக்குமே அதெல்லாம் காணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பிகாஸ் நம்ம ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம், நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். பிகாஸ் இப்போ எங்களோட அகாடமிக் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரக்குள்ள வந்து இதெல்லாம் பண்ணணும்ன்ற பெரிய நோக்கத்திலேயோ ஐடியாலேயோ வந்தக்கள் இல்லை. ஏதோ அவங்களுக்குள்ள இருந்துச்சு இது ஏதோ பண்ணலாம், பட் இவ்வளோ தூரத்துக்கு அதை பண்ண முடியும்ன்றத வந்து நாம காட்டிக்கிறோம். பிகாஸ் 9 monthsன்ற ஒரு சின்ன ஷார்ட் பீரியடுக்குள்ள அவங்க ஒரு கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான ட்ரைனிங்கையும் ஒழுங்கா எடுத்து இன்னைக்கு அவங்க வந்து ஒரு சலூனை போடுறாங்கன்னு சொன்னா ஸோ அவங்களுக்கான அந்த தைரியம் அவங்களுக்கான அந்த கான்ஃபிடென்ட்டை நம்ம கொடுத்திக்கிறோம். ஸோ அதே மாதிரி அவங்க இன் ஃபியூச்சரும் நம்ம அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்து ஃபைனான்ஷியலாகவும் சரி இல்லாட்டி மார்க்கெட்டிங் ரீதியாகவும் சரி இல்லாட்டி அவங்களோட பிராண்டை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கான ஐடியாஸ் மூலமாகவும் சரி நாம அவங்களோட கூடவே நம்ம இருப்போம். நீங்கள் ஒன்றை கொண்டு செல்றதுக்கான ஒரு எதையுமே ஒரு கொண்டு செல்றதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இல்லையா? சோஷியல் மீடியா இந்த வகையில உங்களுக்கு எப்படி உதவியா இருந்திருக்கு இது வரைக்கும் உங்களோட மார்க்கெட் பிராண்ட் மார்க்கெட்டிங்? இப்போட காலத்துல மாதிரிக்கு சோஷியல் மீடியா தான் எல்லாமே. ஆமா, சோஷியல் மீடியா இல்லைன்னா வந்து இப்ப எதுவுமே இல்லைன்ற மாதிரி விளம்பரப்படுத்தல் கஷ்டம். ஸோ வந்து இப்போ ஜெனரேஷனுக்கு வந்து அது எடியூகேஷனுக்கு ஆகிக்கட்டும் இல்லாட்டி பிஸ்னஸ்க்கு ஆகிக்கட்டும் இல்லாட்டி தன்னுடைய செல்ஃபை வந்து முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆகிக்கட்டும் வந்து சோஷியல் மீடியான்றது வந்து அதுதான் ஒரு மெயின் பில்லர் மாதிரி, ஒரு மெயின் பில்லரே அதுதான். ஸோ அதை வந்து ஒரு நல்ல முறையில் கையாளுறதும் இருக்குது, கெட்ட முறையில் கையாளுறதும் இருக்குது. அது நம்மளோட கையில் தான் இருக்குது. நம்ம நல்ல முறையில் அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு ஒரு பெரிய ஒரு லாங் ஜேர்னி ஒன்று போகலாம். ஆமாம், சோஷியல் மீடியாவில். ஸோ அதை மாதிரி இப்போ வந்து சோஷியல் மீடியா தான் எல்லாமே. சோஷியல் மீடியா இல்லைன்றது வந்து நமக்கு எதுவுமே முன்னுக்கு கொண்டு போகலாம். சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு எங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக விளம்பரப்படுத்தலுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி கொஞ்சம் சங்கடங்களையும் அடிக்கடி ஏற்படுத்தி கொடுப்பது உண்டு இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? இப்போ இந்த ட்ரோல்ஸ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? ட்ரோல்ஸ் இல்லை, அது ஃபேஸ் பண்ணல. பட் நிறைய கமெண்ட்ஸ் வரும். இப்ப நாம ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் வந்து நிறைய வகையா இருக்கும், நல்ல ரீதியா இருக்கும், ஆமா கொஞ்சம் மனம் சங்கடப்படக்கூடிய மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரியான அது மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிறேன். பட் அதை வந்து கமெண்ட்ஸை வந்து போடுறவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னா அதை ஏண்ட தோட்டம் எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஜென்ரல் நாலேஜ்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னு தான் நான் பார்ப்பேன். பிகாஸ் ஒரு விஷயத்த வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்டில் பார்க்குறவங்க பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்க, நெகட்டிவ் மைண்டில் பார்க்குறவங்க நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்குறதோ இல்லாட்டி அந்த கமெண்ட்டை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து எங்களோட மென்டலிட்டியை வந்து டவுன் பண்ணி கொள்றதோ இல்லாமல் பேசுகிறவங்க பேசட்டும், கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணட்டும், நம்மளோட ஜேர்னியை முன்னுக்கு போகிறதை தான் நான் நினைக்கிறேன் வந்து புத்திசாலித்தனம். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் வந்து பேசுகிறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, அது அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. நாம வந்து அதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி படிப்படியா முன்னேறி பொருட்படுத்தாமல் கடந்து சென்று ஒரு லெவலுக்கு போய்த்துருவோம். ஸோ நீங்கள் அந்த சொன்ன மாதிரி இந்த ட்ரோல்ஸ் கமெண்ட்ஸ்ன்னு சொல்றது வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ற முதல் நிறைய பேர். ஒரு லேடி முன்னுக்கு போறேன்னு சொன்னாலே வந்து அதை வந்து என்ன சொல்றது விமர்சிக்கிறதுக்கு நிறைய பேர் வரும். அதுவும் முஸ்லீம் கம்யூனிட்டியில ஒரு கேர்ள் முன்னுக்கு போறேன்னு சொல்றது வந்து சேலஞ்சிங்கும் தான். அதை விமர்சிக்கிறதுக்கு நம்மட கம்யூனிட்டிலே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஒரு கமெண்ட் வந்தாலுமே அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு பேத்துருவோம். பட் நிறைய லேடிஸ் இருக்காங்க வந்து ஒரு கமெண்ட் இப்போ அவங்க போடுற வீடியோ கீழே ஒரு பேட் கமெண்ட்டோ இல்லாட்டி அவங்களோட கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டோ வந்தாங்கன்னு சொன்னால் அன்னைக்கு அவங்க டவுன் ஆயிடுவாங்க. அதுலேருந்தே அவங்க அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு கமெண்ட்டை படித்தாங்கன்னு சொல்லுவோமே, இப்போ அந்த கமெண்ட்டை மேபி அவங்க அவங்களோட அண்ணாக்கு காட்டுவாங்க, இல்லாட்டி அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு காட்டுவாங்க, இல்லாட்டி அவங்களோட அம்மா அப்பாவுக்கு காட்டுவாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இது தேவையா உனக்கு, இப்படி ஒரு கமெண்ட் எடுக்கிறதுக்கு தேவையா, விட்டு வேலையை பாரு. ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் அந்த வார கமெண்ட்ஸ் ஆகிக்கட்டும் ட்ரால்ஸ் ஆகிக்கட்டும் அப்படியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணி தைரியமாக முன்னுக்கு போகிறதுக்கு
எனக்கு ஏழுமான மாதிரிக்கு என்ன எங்களோட அகாடமியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை எப்படி ஃபேஸ் பண்றது, டிஜிட்டல் மீடியாக்குள்ள எப்படி போறது, சொசைட்டிக்குள்ள எப்படி போறது, மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, அவங்களோட விஷயத்தையே அவங்க மார்க்கெட் பண்ணிக்கொள்றது எப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு சொன்னா அதுக்கான போஸ்டர்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி அதுக்கான பேனர்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அதை நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லித்தானே நம்ம அதை செய்யணும். அப்படியே இல்லாம அதையும் எப்படி செய்யறன்றது அவங்களே படிச்சு கொண்டா அவங்க இன்னொருத்தர டிபெண்ட் ஆகி போக வேண்டிய தேவையில்லை. ஸோ இத மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கன்செப்ட் கூட இன் ஃபியூச்சர் எங்களோட அகாடமியில வர இருக்குது. நல்லது ஒரு விஷயம். உண்மையாவே எப்படி ஒரு ஒரு கொமெண்ட்ஸோட தாண்டி போறது, எப்படி ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி போறதுன்றத கற்பித்து கொடுக்கறது வந்து ஒரு மாணவருக்கு ஒரு மிக முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. இப்படி இருக்க நிறைய ஃபெயிலியர்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த ஃபெயிலியர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கும். இப்போ ஒரு கேக் செய்யும் போது கூட எல்லா கேக்குமே நாங்க நினைச்ச மாதிரி கஸ்டமர் கேட்கிற மாதிரி வருமாண்டி இல்லையா? இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் எல்லாம், இந்த சவால்களையுமே என்னென்னு நீங்க கடந்து வந்து அதை எப்படி சாதனையாக மாற்றீங்க? நம்ம ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணணும்ல, நம்ம ஒரு நம்மளோட ஜேர்னியை வந்து நம்ம போகணும்னு சொன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் நம்ம வரணும். கண்டிப்பாக நிறைய ஃபெயிலியரை தாண்டி தான் வரணும். பார்த்திருப்போம், நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்திருப்போம். ஸோ நம்மள ஃபெயிலியர் பண்றதுக்கு நம்மளை சுத்தியே ஆட்கள் இருக்காங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு போகும்போது அதை வந்து எவ்வளோக்கெவ்வளோ சக்சஸ் ஆனா அவ ஒண்ணு பண்றா, அவ பண்ணட்டும் அதை என்று நினைக்கிறத விட அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் அதிகமா நம்மளை சுத்தி நிறையவே இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரையில வந்து சக்சஸை நோக்கி நம்ம வந்து ஒரு சக்சஸ்ன்ற இடத்துக்கு போகணும்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி, நிறைய ஃபெயிலியர்ஸை தாண்டி தான் நம்ம அனுப்பணும். ஸோ அந்த சக்சஸ்ன்ற அந்த ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம வந்து ஜேர்னியை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னா அதுல வந்து நம்ம சந்தோஷப்படுற மாதிரி நான் நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி வந்திருக்கேன். எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குமில்ல, நாங்கள் வந்த ஸ்ட்ரகிள், நம்ம ஃபெயிலியர் ஆகி வந்த அந்த ஸ்டோரியை வந்து நாங்கள் அந்த சக்ஸஸ் ஆகின இடத்துல வந்து நம்ம செல்லும்போது அது நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகிக்கும். இவங்களே இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபெயிலியர் ஆகி இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா எங்களையால பண்ணலாம் ஒரு மோட்டிவேஷன் ஆகிக்கும் தானே. ஸோ அந்த ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்கிற டைமுக்கு நான் நினைக்கிறேன் அந்த ஸ்ட்ரகிள், அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கிறோம் இல்லையா? இமோஷனலி, ப்ரொஃபஷனலி, அப்படி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கிறோம். உங்களோட மாணவர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கல்வி முறையை வழங்குறீங்க, என்னென்ன அட்வான்ஸ் இதில் என்னென்ன செய்ய போகிறீங்க, எதிர்காலத்தில் அவருக்கு என்னென்ன நன்மை இதால் இருக்குன்னு நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. நான் நினைக்கிறேன் கன நேரமாக இந்த டாக் வந்து கொஞ்சம் சீரியஸான ஒரு இதிலே போயிட்டுருக்கு. சின்னதாக ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஒன்று வச்சிடலாம். ஒரு 3 இதுக்கு இதுவா அல்லது அதுவான்னு மட்டும் சொன்னீங்கன்னா காணும். இப்போ நீங்கள் ஒரு கேக் ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்க இல்லையா? ரிப்பன் கேக் ஓ சாக்லேட் கேக்? சாக்லேட் கேக். இன்ஸ்டாகிராம் ஓ யூடியூப்? இன்ஸ்டாகிராம். ஸ்பைசி ஓ ஸ்வீட்? ஸ்வீட். ஸ்மார்ட் ஒர்க் ஓ ஹார்ட் ஒர்க்? ஸ்மார்ட் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட். நைஸ் ஆன்சர். ஓகே, அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களுக்கும், வளர்ந்து வரணும் ஒரு உமன் ஆண்டர்பிரனரா வரணும்ன்ற பெண்களுக்கும் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னு சொன்னா வந்து கேர்ள்ஸ்ன்றதும் ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ அவங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும். சின்னத்துலேருந்தே வந்து அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நிறைய ஆசைகளோடு அவங்களும் வளர்ந்துருப்பாங்க. பட் அவங்களோட ஃபேமிலி சூழ்நிலை, இல்லாட்டி மேரி பண்ணி போனால் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷன், இல்லாட்டி ஹஸ்பண்ட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அவங்களோட நிறைய ட்ரீம்ஸ் வந்து ட்ரீம்ஸாகவே பேத்துரும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அவங்க எடுப்பாங்க, பட் அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்படியான லேடிஸ்க்கும் சரி, அப்படியான கேர்ள்ஸுக்கும் சரி, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது நம்மளோட லைஃப்பில். கேர்ள்ஸுன்னு லேடிஸ்ன்னு வந்தாலே மென்ஸை விட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையவே இருக்குது அவங்களுக்கு. பட் அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியிலே டிபெண்ட் ஆகாமல் உங்களுக்குன்னு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து வாழ போகிறது கொஞ்ச கால வாழ்க்கை. ஸோ அந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் அடுத்தவங்களுக்காகவே நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நாம் சொல்லணும்டா, ஏதாவது பண்ணணுன்ற ஆசை இருக்கும். கேட்டால் சொல்லுவாங்க வந்து எனக்கு என்னோட பிள்ளைக்காக எனக்கு அதை செய்யலாம், இல்லாட்டி என் ஹஸ்பண்ட் விருப்பம் இல்லை, இல்லாட்டி ஹஸ்பண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டினால எனக்கு அதை பண்ணலாம், டைம் இல்லை. ஸோ அப்படியான பிள்ளைன்றது வந்து அவங்க வளர்ந்துட்டு போய்த்துருவாங்க. ஹஸ்பண்ட்றது வந்து அவரும் அவரோட ஒர்க், அவரோட ஃபேமிலி லைஃப்பை அவர் கொண்டு போனார். பட் நம்ம அதெல்லாம் அவங்களுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு தூரம் பேய்த்துட்டு நாம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் லேடிஸ்க்கு அவங்களோட லைஃப்பில் எதுவுமே இருக்காது அந்த சாக்ரிஃபைஸை தவிர.
ஆமா, நிச்சயமாக. சாக்ரிஃபைஸ் மட்டும் தான் இருக்கும். பட் அவங்க லைஃப்ல திரும்பி பார்த்தா அவங்களுக்குன்னு அது எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நான் அப்படியான கேர்ள்ஸ்க்கு லேடிஸ்க்கு சொல்றது வந்து உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைலை உருவாக்கிக்கோங்க. யாரையும் டிபெண்ட் பண்ண வேணாம். இருந்தோ இல்லையோ அந்த தனி கால்ல சொந்த காலில் நிற்கக்கூடிய அந்த தைரியம் பெண்களுக்கு கட்டாயம் இருக்கணும். பிகாஸ் இந்த உலகத்துல வந்து எதுவுமே நிச்சயம் இல்லை, எதுவுமே நிரந்தரமும் இல்லை. இப்போ இருக்கிறது அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு இல்லாம போய்த்துரும். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால வந்து அப்படியான ஒரு என்ன சொல்றது, யாரையும் டிபெண்ட் பண்ணாம ஒரு சொந்த காலில் நிற்கக்கூடிய அந்த தைரியத்தை எடுத்துக்கோங்க. இப்போ டெக்னாலஜியும் சரி, இருக்கிற வேர்ல்டும் சரி ரொம்பவே மாறியாச்சு. பெண்களுக்கான நிறைய ஸ்பேஸும் சரி, நிறைய இடங்கள் சரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சரி இப்ப நிறையவே இருக்குது. அண்ட் அதோட வந்து பெண்களை முன்னுக்கு எடுக்கிறதுக்கு, முன்னுக்கு கொண்டு போறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அப்படியான இடங்களை சூஸ் பண்ணுங்க. அந்த தைரியம் அதுதான் மெயின். என்னால முடியும், யார் என்ன சொன்னாலும் நான் இதை செய்வேன்ற அந்த தைரியம் இருந்தாலே கேர்ள்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் சரி எதை வேணாலும் சாதிச்சு கொள்ளையில. நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தோம். நிச்சயமாக ஒரு உமன் ஆண்டர்பிரினரா வரணும் என்ற ஒரு பெண்களுக்கு, ஒரு சொந்த தொழில் தொடங்கணும் என்ற ஒரு நினைக்கிற பெண்களுக்கு இந்த இன்டர்வியூ நிச்சயமா ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே எங்களுக்காக வந்து தொலைதூரத்திலிருந்து வந்து உங்களோட டைம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு வந்து ஆதவன் டிவி சார்பாகவும் தமிழே வணக்கம் நிகழ்ச்சி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்த ஆதவன் டிவிக்கும் அண்ட் அதோட இந்த இடத்துக்கு என்னை ரெக்கமெண்ட் பண்ணின ஹனியாஸ் ஃபேஷன் அகாடமியா ஷஃப்கா ஃபரீதுக்கும் நான் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி.